இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நல்லா பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். பருப்பு கூடவே முள்ளங்கி சேர்த்து வேக வச்சிடலாம். இது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு கூடவே முள்ளங்கி சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக கடைஞ்சிக்கலாம். கடையும் போது முள்ளங்கி ஒன்றும் ஆகாது, அப்படி தான் இருக்கும். இப்படி நீங்கள் ஒரு முறை சாம்பார் வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான கடுகு, வெங்காயம், கருவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். காய் வாங்கும்போது வாழைக்காயும் சேர்த்து வாங்கியிருந்தோம் பஜ்ஜி போடலான்னு. அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும்போது நல்லா பழுத்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக. வெளில வச்சுனா கூட இந்தளவுக்கு பழுத்துருக்காது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த அளவுக்கு பழுத்துருக்கு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு கரை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேவையான புளி தண்ணி. சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.